வெல்கம் டு சூர்யா கிருஷ்ணா மேக்ஸ். உறவுகளும் சார்புகளும் ஸ்டாண்டர்ட் 10th அழகு பயிற்சி 1. அதில் இந்த சம் வாசிக்கிறேன், கவனிங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 4 எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 4 x less than 1. இப்போ இந்த கணக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படின்னு பாருங்க. இப்போ எக்ஸு இது கிரேட்டர் தென் இது லெஸ் தென். இதை நான் தமிழில் சொல்லணும்னா, இந்த ஒன்றுக்கு குறுகிய பக்கம் சிறுசு, இந்த விரிஞ்ச பக்கத்தில் வர்ற எண்கள் பெரிய எண்கள், அது தெரிஞ்சுக்கோங்க. அது மாதிரி இந்த போட்டிருக்க பாருங்க, இதில் விரிஞ்ச பக்கம் பெரிய எண்கள் வரணும், இந்த சின்ன குறுகிய பக்கம் சின்ன எண்ணாக வரணும். இப்போ முதல்ல இதை பாருங்க, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1ன்னா 1 சேர்த்துக்கணும். கீழே கோடு வந்து அந்த நம்பரை சேர்த்துக்கணும். இங்கே கோடு வரல, இதை விட்டுறணும். அப்போ இப்போ கவனிங்க, இதுக்குள்ள ஆன்சர் எழுதுறேன் பாருங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் இந்த ஸ்கொயர் ரூட் கொடுத்துருக்காங்களா, ஸ்கொயர் ரூட் எக்ஸ் மைனஸ் 1. இந்த எக்ஸு இஃப் எக்ஸ் ஈக்குவல், நான் என்ன சொல்லியிருக்கேன், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்கணும். அப்போ இந்த 1 சேர்த்துக்கிடணும், 1 சேர்த்து தான் எழுதணும். 1 2 3 4 போய்கிட்டே இருக்கும். இது முடிவுறா எண், முடிவுறா கணக்கு போய்கிட்டே இருக்கும். இதான் இதை நான் ரூட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1க்கு இதுதான் ஆன்சர். அடுத்து 4க்கு என்னன்னா, 4 இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க, லெஸ் தென் கொடுத்துருக்காங்க. கீழே கோடு கொடுக்கல, அப்போ இந்த 1 போடக்கூடாது. 1 விட சிறிய எண்களாக நம்ம எழுதணும். அப்போ என்ன எழுதணும், சிறிய எண்கள். 1 விட சிறிய எண் என்னது, 0 -1 -2 -3. இது முடிவுறா எண் போய்கிட்டே இருக்கும். இதான் இப்போ இதான் இதனுடைய ஆன்சர். இப்போ இந்த கணக்கு கொடுத்துருக்காங்க, இதுக்கு எழுதிட்டோம். இதனுடைய டெஃபினிஷன் இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னு கேளுங்க. ஃபர்ஸ்ட் சம் வந்து என்ன கேட்டிருக்காங்க தெரியுமா, எஃப் ஆஃப் 0 என்ன. அடுத்து செகண்ட் கணக்கு என்ன கேட்டிருக்காங்க, எஃப் ஆஃப் 3 ஈக்குவல் என்ன. அடுத்து தேர்ட் சம் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எஃப் ஆஃப் ஏ பிளஸ் 1 என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதான் கொடுத்துருக்காங்க. நம்ம இதுக்குடைய டெஃபினிஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஒவ்வொரு சம்முக்குள்ள ஆன்சர் பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சம் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் 0. இங்கே எஃப் ஆஃப் 0க்கு என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே பாருங்க, 0 எங்கே இருக்கு, இங்கே இருக்கு. அப்போ அதனுடைய ஆன்சர் 4. அதான் ஆன்சர் 4. அடுத்து செகண்ட் சம், எஃப் ஆஃப் 3 எங்க இருக்குன்னு பாருங்க, இங்க இந்த இருக்கு. அப்ப அதனுடைய ஆன்சர் இந்த இருக்கு, ரூட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1, ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 போட்டாச்சு. இப்போ என்ன போடணும், இந்த இங்க என்ன கொடுத்துருக்காங்க உள்ள பிராக்கெட்டுக்குள்ள, இங்க 0 கொடுத்துருக்காங்க, நம்ம 4 போட்டோம். இங்க 3 கொடுத்துருக்காங்க, 3 வந்து இந்த எக்ஸினுடைய மதிப்புல நம்ம 3 பிரதியிடணும். எக்ஸுங்கிற இடத்துல இதை பிரதியிடணும். 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3, இந்த எக்ஸ் இருக்க இடத்துல 3 போடணும், -1 சீக்வல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3ல 2 போச்சுன்னா 2. இதான் ஆன்சர். எஃப் ஆஃப் 3க்கு ஆன்சர் வந்து ரூட் ஆஃப் 2, அதான் ஆன்சர். இப்போ 3 பாருங்க, 3 சம் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் ஏ பிளஸ் 1 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 1 எங்கே இருக்கு, இங்கே இருக்கு, ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1ல இருக்கு. அப்போ நம்ம அதை எடுத்து எழுதணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 எக்ஸ் மைனஸ் 1 சீக்வல் இந்த எக்ஸுங்கிற இடத்துல இதை பூரா பிரதியிடணும். நம்ம எக்ஸுங்கிற இடத்துல ஏ பிளஸ் 1. இப்போ இந்த -1 நம்ம இங்கே போடணும். நல்லா கவனிங்க, எக்ஸுங்கிற இடத்துல இந்த எல்லாத்தையுமே பிரதியிடணும். இப்போ இங்கே எக்ஸுங்கிற இடத்துல 3 பிரதியிட்டோம்ல, அது மாதிரி எக்ஸுங்கிற இடத்துல இதை பிரதியிடணும். அப்போ ஏ பிளஸ் 1, இந்த -1 இங்கே பிரதியிட்டோம். அப்போ +1 -1 கேன்சல். அப்போ இதுக்கு ஆன்சர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ. இதான் இந்த சம்மோட ஆன்சர். இந்த சம்மை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க.